ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்மு வித் ராது. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன குக்கிங் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் ரோல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சேனலுக்கு புதுசாக வர்ற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலில் ஒரு மெம்பர் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அப்புறம் உங்கள் ஃபேமிலிலேயோ ரிலேட்டிவ்ஸ்லையோ ஃபுட்டீஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டான இதை கொடுக்கும். ஏன்னா ஒரே மாதிரி சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானே அதில் வந்துட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் குடமிளகா அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக வேகும். நான் அதிகமாக தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கு அப்படியே வேக வைக்க போகிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்துட்டு நம்ம போடுறதெல்லாம் கரிஞ்சிடும். அதனால் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே அப்படியே வதக்குங்க. அதுக்கப்புறம் இப்போது வெங்காயம், ஒரு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டாணி ஆட் பண்ணலாம், பச்சை மிளகா ஆட் பண்ணலாம். ஆனால் பச்சை மிளகா ஆட் பண்ணால் குழந்தைங்க வந்து அது கடிக்கும்போது அவங்களுக்கு காரமாக இருக்கும். அதனால் வந்து நான் இதை ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். அதனால் வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விடுங்க. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்ச சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள். உங்களுக்கு ஸ்பைஸாக வேணும்னா நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்பைஸ் கம்மியாக இருக்குன்னா. ஏன்னா பெப்பர் போட போகிறேன், அதனால் வந்து நான் 1.5 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் ரா ஸ்மெல் போகணும். அப்புறம் இவங்க கொஞ்சம் வேகணும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அதுக்குள்ளே இவங்க நல்லா வெந்துடுவாங்க. அப்படியே அந்த ரா ஸ்மெல்லும் பச்சை வாசனையும் போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் இவங்களை அப்படியே வந்துட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு, ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, அது வந்து ஒரு பிஞ்ச். ஏன்னா ரொம்ப சேர்த்துனா அது ஒரு இதாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்திக்கிறேன். இப்போ இவங்களை நல்லா கிளறி விட்டுறலாம்.
நல்லா வேகட்டும். இனி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். நம்ம வெஜ் ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது சப்பாத்தி தேய்க்கலாம். ரோல் பண்ணி அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கல் சூடாயிடுச்சு. கல் சூடணுன்னு நல்லா சப்பாத்தி போட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. பெருசாக தேய்ச்சி நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு எண்ணெய் நல்லா 2 பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டு எல்லா பக்கம் எண்ணெய் இதாகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா வேக வைங்க. நல்லா ஒரு மெலிசாக நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்ன இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் யோசித்து போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா 2 தடவை திருப்பி போடுங்க. குக் ஆயிடுச்சு அப்படின்னும்போது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கிற வெஜ் ரோல்ஸை எடுத்து கூட ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வச்சுட்டு நல்லா ரோல் பண்ணிடணும். சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து ரோல் பண்ணுங்கள். கை சுட்டுக்கு போகுது. நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அதை பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி கொடுக்கும்போது ஸ்டஃபிங் வந்து எல்லா பக்கம் ஈவனாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சொன்ன மாதிரி தான் இந்த சேனலு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிஃப்ரெண்டான குக்கிங் வீடியோஸு ஹோம் ஸ்டைலில் பார்க்குறக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இல்லை ஸ்வீட் அண்டு டெண்டராக இருக்கிற மாதிரி வீடியோஸ் போடவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.